ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வணக்கம் நேயர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, இந்த ஆவியின் பட்டயம் ஆவிக்குரிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் பல துறைகள் உண்டு. ஒருவர் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒருவர் குறிப்பாக ஒரு மருத்துவர் எடுத்துக்கொண்டால், ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுடைய உடலை பற்றியும் அதனுடைய செயல்திறன் பற்றியும் முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒருவேளை அப்படி சரியான முறையில் அறிந்து கொள்ளவிட்டால் அந்த மனிதனுக்கு ஆபத்து தானே. அதுபோல் ஒரு கிறிஸ்தவர் நம்முடைய கைகளில் உள்ள பைபிளை பற்றி அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி ஒரு சரியான கிறிஸ்தவராக இருக்க முடியும்? நம்முடைய ஆத்துமாவை எப்படி அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்? ஒருவேளை உங்களில் பல பேருக்கு, அநேகருக்கு இந்த கவலை இருக்கலாம், பாரம் இருக்கலாம். இந்த கவலையை போக்குவதற்காக தான் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பு நம்முடைய EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக இந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், அதை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தியாளர், நம்முடைய வேத ஆசிரியர், EKN பைபிள் ஸ்கூல் ஃபவுண்டருமான போதகர் EKN நத்தானியேல் ஐயா அவர்கள் நமக்கான சத்தியத்தை போதிப்பார். நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி EKN வேதாகம பள்ளியின் மூலமாக உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டங்களில் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாகவும் டிவி சேனல் மூலமாகவும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி தேவனுடைய வாக்கியங்களை செய்திகளாக பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே EKN பைபிள் ஸ்கூல், அதாவது இட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் பைபிள் ஸ்கூல் மூலமாக வேதாகமத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக நடத்தி வேதாகமத்தின் இரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இப்பொழுது இந்த பாடத்தின் அறிமுக பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். முதலாவது, நான் இந்த உலகத்தின் மதங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய புரிதலுக்காக சில வார்த்தைகளை, முக்கியமான பகுதிகளை இங்கே இருக்கிற போர்டு மூலமாக எழுதி விளக்கப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். ஆரம்ப பாடத்திலே மதங்களின் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். மதங்களின் நம்பிக்கை என்று சொல்லும்போது, இந்த உலகம் ஆரம்ப காலத்திலே 5 கண்டங்கள் பிரிந்திருப்பதாக நாம் கவனித்தோம். இந்த உலகத்தை 5 கண்டங்களாக பிரித்திருந்தார்கள். நாம் கூட பாட்டு பாடுவோம், 5 கண்ட மக்களுக்காக ஐயர் இயேசு காயப்பட்டாரே என்ற பாடல் வரிகள் உங்களுக்கு எளிமையாய் அதை ஞாபகப்படுத்தும். இப்போது அந்த 5 கண்டங்கள் 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா. இந்த 7 கண்டங்களிலே வாழுகிற எண்ணி முடியாத மக்களின் மத நம்பிக்கை வேறு. மத நம்பிக்கையோடு அவர்கள் கலாச்சாரங்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு, அவர்களுடைய போதனை முறைகள் வேறு, நம்பிக்கைகள் வேறு.
நாம் அதை குறித்தெல்லாம் இங்கே ஆராய்ச்சி செய்ய வரவில்லை. EKN வேதாகம பள்ளியினுடைய நோக்கம் என்னவென்றால், ரோமர் 1ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 21 வசனங்கள் முறைய வாசிக்கும் பொழுது வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. உலகத்திலே பல மதங்கள் இருக்கிறது. அவர்கள் நம்பிக்கை சார்ந்து அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு அற்புதமான ஒரு முடிவு என்ன என்று சொன்னால், உணர்வு இல்லாத அவர்களின் இருதயமானது இருள் அடைந்து உள்ளது என்பதாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஆகவே நான் இருள் அடைந்த அந்த இருதயங்களை குறித்து பேச வரவில்லை. உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 7 கண்டங்களிலே வாழும் மக்கள் மொழி வேறு, நிறம் வேறு, கலாச்சாரம் வேறு, மத நம்பிக்கை வேறு என்று நாம் கவனிக்கிறோம். ஆனால் 7 கண்டங்களிலே வாழுகின்ற மனிதனுடைய ரட்சிப்பிற்காக, நித்திய ஜீவனுக்காக நம்முடைய தேவாதி தேவன் கொடுத்திருப்பது இந்த ஒரு வேதம் தானே. இதில் மொழி மாறலாம், அவருடைய கலாச்சாரங்கள் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், படிப்பு இல்லாமை, அறிவு, ஞானங்கள் மாறலாம். ஆனால் தேவன் கொடுத்திருப்பது இந்த ஒரு வேதம் தான். இதை தவிர வேறு ஒன்றும் தேவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கும், நமக்கு நியாயம் தீர்க்கப்படுவதற்கும், நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இதை தவிர வேற ஒன்றையுமே தேவன் கொடுக்கவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு வேதம் ஒரே உபதேசத்தை கொடுக்கிறது, ஒரே நம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரே விசுவாசத்தை கொடுக்கிறது, ஒரே ஆவியை கொடுக்கிறது, ஒரே கர்த்தரை குறித்து போதிக்கிறது, ஒரே ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்கிறது, ஒரே சரீரமான சபையை குறித்து போதிக்கிறது, ஒரே பிதாவாகிய தேவனை குறித்து போதிக்கிறது, ஒரே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து போதிக்கிறது, ஒரே நியாய தீர்ப்பை போதிக்கிறது. இப்படி எல்லாம் ஒன்று 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 என்கிற அந்த ஒற்றுமை, ஐக்கியம் என்கிற பட்சத்திலே இன்றைக்கு இந்த ஒற்றுமை 7 கண்டங்களில் அல்ல, உங்கள் தெரு முனை தொடங்கி அடுத்த தெருவில் இருக்கிற 2 சபைகளுக்கு மத்தியில் இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? மீண்டும் சொல்லுகிறேன், 7 கண்டங்களாக பிரிந்திருக்கலாம். மக்கள் பேசும் மொழிகள் வித்தியாசமாக இருக்கலாம். அவர்கள் நம்பிக்கை, உடை, நடை, பாவனைகள் எது வேண்டுமானாலும் வித்தியாசமாய் இருக்கலாம். ஆனால் கேள்வி ஒன்று, வேதம் எத்தனை? வேதம் கூறுகிற நம்பிக்கை எத்தனை? வேதத்தில் காண்கின்ற விசுவாசம் எத்தனை? வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானம் எத்தனை? வேதாகமும் போதிக்கிற ஆவியானவர் எத்தனை? இப்படி நீங்கள் திரும்ப 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 அந்த கேள்விகளை கேட்டால் வேதம்
ஒன்று என்றுதான் நமக்கு பதிலை கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைய கிறிஸ்தவம் ஏன் அந்த ஒருமையில் இருந்து விலகி இருக்கிறது? ஏன் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருக்கிறது? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் தேவனுடைய வசனம் விதை என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய வசனம் விதை. இதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வேதம் என்னும் வசனத்தை எந்த இடத்தில் நாம் விதைத்தாலும் கலப்பு இல்லாமல், கூட்டாமல், குறைக்காமல் சரியாக நாம் அதை விதைக்கிறோம் என்றால் அந்த விதையானது ஒரு கிறிஸ்தவனை அது பிறப்பிக்குமே தவிர வேறு மாற்று எண்ணம் உள்ளவனை பிறப்பிக்காது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 7 கண்டங்களில் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே, உதாரணமாக நாம் ஒரு தேசத்தை எடுத்துக்கொள்ளோமே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா, எங்கே வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு போதகன் இருக்கிறார். அந்த போதகர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வேதம் என்னும் விதையை கலப்பு இல்லாமல், எந்த விதமான கூட்டலும் கழித்தலும் இல்லாமல் விதைக்கிறார் என்று சொன்னால் வேதாகமும் யாரை பிறப்பிக்கும்? 1 பேதுரு என்ற நிருபத்திலே 1வது அதிகாரம் 23 முதல் 25 வரை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. இங்கே வித்து என்பது இந்த விதையை குறிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே மீண்டும் பிறக்கிறோம், தேவ குடும்பத்தில் பிறக்கிறோம் என்று சொன்னால் எப்படி பிறக்கிறோம்? வேதம் என்னும் வசனத்தினாலே அல்லது விதையினாலே நாம் பிறக்கிறோம் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, அழிவு உள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நல்ல கவனிங்க. 7 கண்ட மக்கள், ஒரே வேதம். இந்த ஒரே வேதத்தின் வசனத்தை என் ஞானத்துக்கு நான் இடம் கொடுக்காம, என்னுடைய அறிவுக்கு நான் இடம் கொடுக்காம, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நான் விதைத்தால் எப்படி இது போன்ற மாறுபாடு உள்ள வேறுபட்ட கருத்துக்கள் நிறைந்த சபைகள், கிறிஸ்தவர்கள் உருவாகுவார்கள் என்பதை கவனியுங்கள். அப்படியானால் நமக்கு ஒன்று புரியுது. வேதம் என்கிற விதை, வேதம் என்கிற வசனம்
சரியானபடி விதைக்கப்படவில்லை என்பதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு கிராமத்திலாயிலும் அல்லது ஒரு பட்டணத்தை எடுத்துக்கங்க, எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. சம்பந்தம் இருந்தால் ஏன் ரெண்டு இடத்துல அவங்க கூடணும்? ஒரே கிராமத்தில் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லை என்றால் அவர்கள் வேறு கூட்டமாக இவர்கள் வேறு கூட்டமாக ஏன் கூடணும்? யோசித்து பாருங்க. அப்போ வித்தியாசம் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வித்தியாசம் இருக்குன்னு எங்க வந்து இந்த வித்தியாசம்? விதைக்கப்பட்ட வசனத்திலே தான் அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே வசனம் கலப்பு இல்லாமல் விதைக்கப்படுமானால், என் அன்பான தேவ பிள்ளைகளே, 100% கிறிஸ்தவர்களை அது உருவாக்கும். அந்த 100% கிறிஸ்தவங்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாம் ஏற்கனவே பட்டியல் போட்டு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஒரே நம்பிக்கை இருக்கும், ஒரே விசுவாசம் இருக்கும், ஒரே கர்த்தரை குறித்து பேசுவார்கள், ஒரே பரிசுத்தாவி குறித்து பேசுவார்கள், ஒரே பிதாவாகி தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்கும், ஒரே நியாய தீர்ப்புக்காக பயப்படுவார்கள், ஒரே சரீரமான சபையாக அவர்கள் செயல்படுவார்கள். அத்தனை சபைக்கும் ஒரே தலைவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வார். இது எப்பொழுது வரும் என்றால், வேதத்தின் அறிவு நமக்கு இருக்கும்போதுதான் இது போன்ற ஒரு நிலைகள் நமக்கு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் இந்த ஒற்றுமையை காண முடிகிறதா என்று சொன்னால், ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் நம்பிக்கைகள், போதனைகள், உபதேசங்கள், தொழுது கொள்ளும் முறைகள், பாடுகின்ற பாடலின் முறைகள், துதி ஆராதனைகள், இப்படி பல வேறு கோணங்களில் பிரிந்து இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கிறது என்று ஒரு கணக்கு எடுத்தால் நம்மால் கணக்கு போட முடியுமான்னு எனக்கு தெரியல. மனித தலைகளை விட சபைகளின் பெயர்கள் அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை நம்பிக்கைகள்! ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் போய் கேட்டு பாருங்க, நம்பிக்கையில் வித்தியாசங்களை பார்க்கிறோம், விசுவாசத்தில் வித்தியாசங்களை பார்க்கிறோம். ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் விசுவாசத்திலே வித்தியாசம் இருக்கிறது, ஆராதனை முறைகளில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் நடத்துகிற ஆராதனைகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. பட்டங்களில், பெயர்களுக்கு முன்னால் வருது பாருங்க பட்டங்கள், அந்த பட்டங்களிலே கூட அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். ஞானஸ்தானம், அதிலே வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் தெளிக்கணுங்கிறாரு, ஒருத்தர் ஊற்றணுங்கிறாரு, ஒருத்தர் ஊதணுங்கிறாரு, ஒருத்தர் தண்ணீரில் முழுக வேண்டும் என்கிறார், ஒருவர் பரவாயில்லை எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்க விசுவாசித்தாலே போதும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு உபதேசம் இருக்கத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இத்தனை வித்தியாசமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற கூட்டங்கள் எப்படி எழுந்தது? ஒரு கூட்டத்தை போய் கேளுங்களேன், ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தை போய் கேளுங்களேன், ஒன்லி யெகோவா என்கிறார்கள். அப்போ ஒன்லி ஜீசஸும் ஒன்லி யெகோவா விட்னஸும் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் இவர்கள் கோட்பாடுகள், உபதேசங்கள் ஒத்து போகுமா? சபைகளில் போய் பாருங்கள், ஒவ்வொரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் அந்த போதகர்மார்கள் அணிந்து கொள்கிற உடைகளிலே கூட வித்தியாசங்கள் இருக்கிறது, அவருடைய ஆராதனை முறைகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. இது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய EKN வேதாகம பள்ளியின் நோக்கம் யாரையும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ அல்ல. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வேதம் என்கிற கண்ணாடிக்கு முன்பாக நின்று அந்த வேதம் காட்டுகின்ற வெளிச்சத்திலே, இந்த ஒரே வேதாகமும் காண்பிக்கிற போதனையிலே, உபதேசத்திலே, ஆராதனை முறைகளிலே, நம்பிக்கையிலே,
விசுவாசத்திலே நான் சரியாக இருக்கிறேனா, இதை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு என்கிற நிருபத்திலே 1வது அதிகாரத்தில் 22 முதல் 25 வரை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை போதிக்கிறது, கேட்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாதாரண. எல்லா இடத்திலும் போதிக்கிறாங்க, எல்லாருமே கேட்கிறார்கள். ஆனால் நான் கேட்ட வசனம், எனக்கு போதிக்கப்பட்ட வசனம் இந்த வேதாகமத்தின் ஒருமைப்பாட்டிற்கு, இந்த வேதாகமத்தின் ஒற்றுமைக்கு அது முற்றிலும் ஏற்புடையதாய் இருக்கிறதா அல்லது எங்கேனா மாறி இருக்கா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னது என்று மறந்து விடுவான். ஒரு கண்ணாடியில் நாம் நின்று பார்க்கும்போது சரியாக இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியும், நம்முடைய உருவத்தை நாம் அழகாய் பார்த்திருப்போம். அந்த கண்ணாடியை விட்டு வெளியில் போன உடனே மறுபடியும் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம் என்பதை நம்மால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இது ஒரு கண்ணாடி. இதிலே தான் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும், இதில்தான் உங்கள் அகத்தை பார்க்க வேண்டும், இதில்தான் உங்கள் நம்பிக்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், விசுவாசத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உலகத்தில் 1000 உபதேசங்கள் இருக்கலாம், 1000 ஆராதனை முறைகள் இருக்கலாம், 1000 கோட்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இது ஒன்றுதான். இதில் இருக்கிற அத்தனையுமே தேவனுடைய மனதிலே தோன்றின அவருடைய திட்டங்கள். உலகத்தை தேவன் படைப்பதற்கு முன்பதாகவே, தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர் மனதில் தோன்றின எண்ணங்களை, திட்டங்களை, உபதேசங்களை, ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தின திட்டங்கள் தான் இந்த வேதாகமத்தின் மறைப்பொருளாய் ரகசியமாக கொடுக்கப்பட்டு அதனுடைய காலம் வந்தபோது அது அப்படியே தேவன் நிறைவேற்றினார் என்று நாம் கவனிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 25ஆம் வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்து இருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இந்த வசனத்தை நான் கேட்டு இந்த பிரமாணத்திற்கு முன்பாக நான் நின்று இதன்படி செய்கிறவனாய் இருந்தால், நாம் ஏற்கனவே இதுவரை பார்த்து கொண்டு வந்த பாடத்தின்படி தேவனுடைய வசனமாகிய விதை சரியானபடி விதைக்கப்பட்டால் சரியான கிறிஸ்தவனை பிறப்பிக்கும், சரியான சபையை அது அடையாளம் காண்பிக்கும், சரியான போதனை முறைகளை அது கற்றுக் கொடுக்கும், சரியான ஆராதனை முறைமைகளுக்குள்ளாக அது என்னை வழி நடத்தும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழியிலே, அந்த போதனையிலே என்னை வழிநடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய EKN பைபிள் ஸ்கூலுடைய நோக்கம் என்னவென்றால்,
தேவனுடைய சரியான சத்தியத்தில் கூட்டாமலும் குறைக்காமலும் எந்த இடத்திலேயும் சுய போதனைகளை கற்றுக் கொடுக்காமல் வேதம் காண்பிக்கின்ற வழியிலே உங்களை நடத்தி செல்ல இந்த வேதாகம பாடங்கள் மிக உதவியாய் இருக்கும் என்பதனாலே தொடர்ந்து நான் இந்த பாடத்தை கவனிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. இதோ நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திலே வேதாகமத்தை உமது பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக நடத்தப்பட போகிற பாடங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த முதல் வகுப்பு தொடங்கி யாரெல்லாம் இதை கவனித்து வருகிறார்களோ கேட்டு வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆம் தகப்பனே, நீர் கொடுத்த ஒரே வேதம், நீர் கொடுத்த ஒரே உபதேசம், நீர் கொடுத்த ஒரே நம்பிக்கை, விசுவாசம் போன்றவைகள் இன்றைக்கு பல கூறுகளாக பிரிந்து பலதரப்பட்ட தகப்பனே நம்பிக்கையிலே விசுவாசத்திலே கிறிஸ்தவம் பிரிந்திருக்கிறதப்பா. சரியானபடி சத்தியத்தை புரிந்து கொண்டு நீர் சொன்ன அந்த ஒருமைப்பாட்டுக்குள் வருவதற்கு இந்த வேத பாடம் மிகவும் பயனுள்ளதாக அமைய கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் வியாதி, அவர்கள் பலவீனங்கள், அவர்களுடைய தகப்பன ஆரோக்கிய குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவைகளை சந்தித்து அவர்கள் வியாபாரங்களை ஆசீர்வதித்து செய்கிற வேலையை ஆசீர்வதித்து குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகளை நீக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணமாக கிருபை செய்யும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தகப்பனே, குடும்பத்திலே தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளும் தயவுகளும் அதிகமாய் கிடைக்க உதவி செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.